ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை, அதோட ஞாயிற்றுக்கிழமைக்கு சேர்த்து 2 ட்ராவுக்குமே நம்ம எப்போதும் போல் கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். 6/3/2026, அதேமாதிரி 7/3/2026. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வேணும்னா பயன்படுத்திக்கிங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் நம்ம எப்போதும் போல டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சனி ஞாயிறுக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் புதன்கிழமை ட்ராவை தான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாமே புதன்கிழமை வந்து ஃபஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, அதோட தேர்ட் ப்ரைஸ்னு சொல்லிட்டு 3 ட்ராவை மட்டும் கொண்டு வந்திருக்கோம். சார்ட்டர் கன்சலேஷனை எடுக்கலை, ஏன்னா அதில் அதிகப்படியான நம்பர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டை கெஸ் பண்ணாலே நம்மளுக்கு போதுமான நம்பர்ஸ் கிடைக்கும் நண்பா. இங்கே நான் வந்து புதன்கிழமை உள்ள ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஃபஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 42.99, செகண்டில் வந்து 18.35, தேர்டில் வந்து 18.04ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்கு நண்பா. இப்போ இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து ஃபஸ்ட்டாக நம்ம எடுக்க போகிறது மிஸ்ஸிங் சீரியல். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது வந்து மிஸ்ஸிங் சீரியல். அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்ம எடுக்க போகிறது வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ், அதாவது ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு மைனஸ். இந்த 2 வேல்யூவும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இது 2 நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கான 4 நம்பர்ஸ் கிடைக்கும். இப்போ மிஸ்ஸிங் சீரியல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ G1 படி இந்த ட்ராவலில் நம்மளுக்கு கெஸ்ஸிங் 1ல் மிஸ்ஸிங் சீரியல் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 காணும், 7 காணும், 8 இருக்குது, 9 இருக்குது, 0 இருக்குது. 6, 7 மட்டும் தான் நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியலில் நம்மளுக்கு வந்து வந்திருக்கிற நம்பர். அதாவது 6, 7 மட்டும் தான் நம்மளுக்கு இல்லை. ஸோ இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம G2 படி செகண்ட் ஃபார்மெட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் வேல்யூ பார்ப்போம். ப்ளஸ் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் 42.99, 18.35, 42.99, 18.04. அதுக்கடுத்து 18.35, 18.04. ஸோ இது நம்மளுக்கு ப்ளஸ் வேல்யூ. இப்போ இதை ப்ளஸ் பண்ணிடலாம். அதாவது இதில் வந்து நம்ம எடுத்துருக்கிறது வந்து எஃப், அதோட எஃப் ப்ளஸ் எஸ், அதாவது ஃபஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு. இதில் ஃபஸ்ட் ப்ரைஸு, தேர்ட் ப்ரைஸு. இதில் வந்து செகண்ட் ப்ரைஸு ப்ளஸ் தேர்ட் ப்ரைஸு. ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். இப்போ நம்ம இதை ஸ்ட்ரைட்டாக கொட்டிடலாம். ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ண வேணாம். இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக ப்ளஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். இப்போ 9ஓட 5 கூட்டினோம்னா 4, 9ஓட 3 கூட்டினோம்னா 2, 8ஓட 2 கூட்டினா 0, 4ஓட 1 கூட்டினோம்னா 5, 5024. இங்கே 9ஓட 4 கூட்டினோம்னா 3, 9ஓட 0 கூட்டினா 9, 8ஓட 2 கூட்டினா 0, 4ஓட 1 கூட்டினா 5, 5093. 5ஓட 4 கூட்டினா 9, 0ஓட 3 கூட்டினா 3, 8ஓட 8 கூட்டினா 6, 1ஓட 1 கூட்டினா 2, 2639. இது நம்மளுடைய ப்ளஸ் வேல்யூ. இப்போ மைனஸ் வேல்யூ என்னென்னு பார்ப்போம். இதை அப்படியே நம்ம கீழே எடுத்து எழுதிடலாம். 42.99, 18.35. அதுக்கடுத்து 42.99, 18.04, 18.35, 18.04. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மைனஸ் சொல்லி பார்ப்போம். 9ல் 5 போயிடுச்சுன்னா 4, 9ல் 3 போயிடுச்சுன்னா 6, 8ல் 2 போயிடுச்சுனாலும் 6, 4ல் 1 போயிடுச்சுன்னா 3, 3664. 9ல் 4 போயிடுச்சா 5, 0ல் 9 போகாது, 8ல் 2 போகும் 6, 4ல் 1 போகும் 3, 3695. 5ல் 1 போனால் 5ல் 4 போனால் 1, 0ல் 3 போகாது, 8ல் 8 போயிடுச்சுன்னா 0, 1ல் 1 போயிடுச்சுனாலும் 0.
அப்போது இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் வேல்யூ அண்ட் மைனஸ் வேல்யூ படி நம்மளுக்கு 6 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் நம்மளுடைய இந்த மிஸ்ஸிங் சீரியலில் வந்து நம்மளுக்கு வந்து 6ம் 7 தான் நம்மளுக்கு மிஸ் ஆகி அப்படி நிற்கிது. 6 7 தான் நம்மளுக்கு வரலை. அப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை நம்ம வந்து இந்த G1 அப்படியே விட்டுறலாம். ஸோ G2 தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ G2 எடுத்தோம்னா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய 4D ஈக்குவல் டு இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரை பண்ணோம்னா 25 42 எடுக்கலாம். அதுக்கடுத்து 90 35 எடுக்கலாம். முப்பத்தி 26 எடுக்கலாம். அதுக்கடுத்து இதில் டபுள் இருக்குது. ஸோ டபுள் இருக்கிறதுனால நம்மளுக்கு 43 66 எடுக்கலாம். அதாவது ஸ்ட்ரைட் ஃபார்மேட்டுக்காக நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து 3 ஒற்றைப்படை இருக்குது. அப்போது இதில் ஒரு ஒற்றைப்படையை முன்னாடி கொண்டு வந்துடணும். அப்போ 96 35 எடுக்கலாம். இங்கே 00 இருக்குது. 1003 எடுக்கலாம். அப்போது இதுதான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய 4D நம்பர்ஸ் நண்பா ஈக்குவல் டு ரோல். ஸோ இதை நான் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு இங்கேயே தான் நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் உங்களுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபார்மெட்லேருந்து எடுத்து அப்படியே இருந்தாலும் இது ரோலில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா 4Dங்கிறதுனால ரோலுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதான் நண்பா நம்மளுக்கு கிடச்சிருக்க 4D நம்பர்ஸ். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 25 40, அதேமாதிரி 90 35 39 26. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா 43 66 96 35, அதோட 10 03. இப்போது இந்த G1ல் 2 நம்பர்ஸ் விட்டோம்ல 6 7, அதை இப்போ கீழே கொண்டு வந்துடலாம். 6 அதோட 7 ஈக்குவல் டு நம்மளுக்கு இது வந்து தனிமரமாக கிடச்சிருக்கு. அதாவது ஒரு பெய்ட்ஸாக தான் கிடச்சிருக்க கூட இது கோர்வை நம்மளுக்கு கிடைக்கல. அதனால் இதை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 6 7ன்னு எடுக்கலாம், அல்லது 7 7 6ன்னு எடுக்கலாம். அப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு நம்பர்ஸ் மட்டும் நம்மளுக்கு 4Dக்கு தேவைப்படும். இப்படி நம்மளுக்கு 6 7 நம்மளுக்கு இது டபுளில் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லட்டன்னா நம்மளுக்கு இது ஸ்ட்ரைட்டாகவே இறங்குறதா இருந்துச்சுன்னா 6 6 6 6ன்னு இறங்கும். அப்படி இல்லாட்டினா 7 7 7 7ன்னு இறங்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ராவுக்கான முக்கட்டை. அப்போது நம்மளுக்கு வந்து இங்கே 6 நம்பர்ஸ் இருக்குது, இங்கே 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதிலேருந்து நீங்கள் டபுள்ஸ்லாம் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். 6 6 7ன்னு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, அல்லது 7 7 6ன்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு நம்பர் மட்டும் எக்ஸ் நண்பா. இதோடைய வேல்யூ வந்து எக்ஸு. ஒரு வேல்யூ வந்து நம்ம எக்ஸு. ஸோ எக்ஸை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து நம்பர்ஸ் குறையும். இல்லை நான் டேரெக்டாக உள்ள எக்ஸை ஃபுல்லாக எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10 நம்பர்ஸ் உட்காரும். எப்படின்னு பார்த்துக்குங்க. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு டேரெக்டாக கிடச்சிருக்க நம்பர்ஸ் இது தான். ஸோ சிங்கிளாக இருந்தால் இதுக்குள்ளே நிற்க வாய்ப்புகள் இருக்குது. டபுளாக இருந்தால் நம்மளுக்கு இந்த 2, அப்படி இல்லைன்னா முக்கட்டாக வரதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 666 6666ன்னு வரும், அல்லது 7777. ஏன்னா இப்போ புது வருஷம் பிறந்ததுலேருந்து இன்னும் வந்து நம்மளுக்கு இந்த முக்கட்டை சம்மந்தப்பட்டது எதுவுமே எடுக்கலை. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்தால் நம்மளுக்கு இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு சனிக்கிழமை மட்டும் கிடையாது, சனி அண்டு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சாட்டர்டே சண்டே. ஸோ 2 ட்ரா இருக்குது. அதனால் 2 ட்ராவில் ஏதாச்சும் ஒரு ட்ராவில் இதில் வந்து உட்காரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுக்குறோம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபலன்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் 4Dக்கும் டோட்டோவுக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர்.
ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்திருக்கோம். இன்றைக்கி சனிக்கிழமை, அதோட ஞாயிற்றுக்கிழமைக்கு சேர்த்து 6/3/2026, 7/3/2026 கெஸ்ஸிங் வந்திருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.